நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது யாருக்கு மக்கள் ஓட் பண்ணணும்னு சொல்லி. இது ஒரு அரசியல் கட்சி பண்ணுதுன்னு சொன்னால் பரவாயில்ல. ஏதோ ஒரு கட்சி வந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் இந்த தேர்தலில் வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லுதுன்னு சொன்னால் அது அரசியல் சார்ந்த விடயம். என்னோட தனிப்பட்ட கருத்துக்களையோ என்னோட விருப்பங்களையோ நாங்கள் கொண்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை கேட்க வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. ஏதோ ரீதியில் ஏதோ காரணத்துக்காக மக்களோட செல்வாக்கை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் அதை பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு பாரதூரமான விஷயம். மக்கள் ஒன்றுக்கு 2 தடவை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இவர் வந்து நல்லவர், இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து இவருக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம்னு சொல்லி ஒருத்தரை கை காட்டுறது, கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னே இல்லை நீங்கள் அவருக்கு ஓட் பண்ணாதீங்க, அவர் எனக்கு துரோகம் பண்ணித்தாருன்னு சொல்லி இன்னொருத்தரை கை காட்டுறது, அவரும் ஏதாவது பண்ணித்தாருன்னு சொன்னால் திரும்ப இல்லை அவருக்கு ஓட் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னொருத்தரை கை காட்டுறது. இது என்ன நடந்து கொண்டு இருக்குது? இன்னும் ஒரு சிலர் வந்து முட்டு கொடுக்குறது நிறைய பேருக்கு. இதெல்லாம் அவ்வளோ பெரிய அந்த உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு துரோகம் தான் இதெல்லாம். இந்த மாதிரியான முக்கியமான நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து சமூக ஊடகம் எந்த ஒரு இடத்துலையுமே செல்வாக்கு செலுத்தக்கூடாது. அதை வந்து நான் உறுதியாக சொல்கிறேன். நானும் ஒரு கிரியேட்டர் தான், நானும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர், இல்லாட்டி மக்கள் நம்பக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர், மக்கள் மரியாதையாக வச்சிருக்கக்கூடிய இடத்துல இருக்க நபர்கள் வந்து அதுக்கேற்ற ஒரு பொறுப்புணர்வோடு செயற்படணும் தானே. அதாவது மக்களே, இப்போ என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால், எங்களோட நாட்டுக்குள்ளே இந்த மாதம் நடக்க போகிற 21ஆம் தேதி நடக்க போகிற இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற அந்த 39 வேட்பாளர்களுக்கும் 39 இப்போ கிடையாது, ஒருத்தர் இறந்து போனபடியா 38 பேருக்கும், அந்த 38 பேருக்குமே இல்லாத ஒரு அக்கறை சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸுக்கும் யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கும் சில தனிநபர்களுக்கும் நிறைய டியூஷன் டீச்சர்ஸுக்கும் தனியார் கல்வி நிலையங்களினுடைய ஆசிரியர்களுக்கும் இப்போ நாட்டு மேலே உருவாகி இருக்குது. அப்படி தான் சொல்லணும். என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு நிறைய வேடிக்கையான விஷயங்கள் வந்து இந்த வருஷ எலெக்ஷனில் இப்போ இலங்கைக்குள்ளே நடந்து கொண்டிருக்குது. சொல்லப்போனால் இது ஒரு வேடிக்கையான விஷயம்ன்றதையும் தாண்டி நிறைய மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். இதில் எல்லாமே சிக்காமல் சரியான ஒரு மனநிலையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களாக வந்து இது போய்கொண்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் பார்க்குறேன், எங்கே தட்டினாலுமே எவனாவது ஒருத்தன் கருத்து கணிப்பு பண்ணுறதும், இன்னொரு பக்கம் வந்து இவருக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கன்னு சொல்கிறதும், பிறகு கொஞ்ச நேரத்தில் இல்லை இவருக்கு நீங்கள் ஓட் பண்ணிடாதீங்க, இவருக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி மாற்றி சொல்கிறதும், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பிரச்சனையாக டியூஷன் டீச்சர்ஸ் வந்து கைது பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை வந்து தவறான வழியில் இந்த தேர்தலில் வந்து பயன்படுத்துறதா சொல்லி டீச்சர்ஸ் வந்து கைது பண்ண போகிறதா இன்னொரு பக்கம் நியூஸ் வந்து ஒன்றுக்குன்னு சொல்லி, இதுக்கு மேலே முடியாதுடா, ஒரு மக்களை ஏமாத்துற மாதிரியான நிறைய செயற்பாடுகள் போய்கொண்டிருக்கிறபடியா மக்களுக்கு வந்து சரியான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் பெரிய ஏதோ ஒரு அல்ட்ரா லெஜண்ட் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிலாம் நான் சொல்ல வரையில, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் இதுக்குள்ளே சிக்கிறாதீங்கன்னு சொல்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கருத்து கணிப்பு ஏற்கனவே இலங்கையிட இந்த தேர்தல் பற்றி அப்லோட் பண்ண நான் இந்த லாஸ்ட் வீடியோலையும் இதை வந்து நான் விளக்கமாகவே சொல்லியிருக்கிறேன். தேர்தல் கணிப்புன்றது வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும், அது இலங்கைக்குள்ள என்று மட்டும் கிடையாது, உலகத்தை பொறுத்த வரைக்குமே அது ஒரு தவறான ஒரு விஷயம்தான். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு தேர்தல் நடக்குது, இல்லாட்டி யாரையாவது ஒருத்தரை தெரிவு செய்கிறதுக்கான ஒரு வாக்கெடுப்பு நடக்குதுன்னு சொன்னால், அந்த வாக்கெடுப்பில் மக்கள் சரியான முறையில் ஓட் பண்ணினா, நியாயமான முறையில் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மட்டும்தான் அது ஒரு சரியான தேர்தல் முடிவாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய தலைவர் வந்து யார் வெற்றி பெற்றவர் யார் தோல்வி அடைஞ்சவர் வந்து எங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ன்றது வந்து முழுக்க ஸ்கேம் பண்ணுறது மூலமாக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஒரு கருத்து கணிப்பு பண்ணுறேன்னு வைங்க, கண்டிப்பாக நான் பண்ண போகிறது கிடையாது. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறதும் கிடையாது, அந்த கருத்து கணிப்பு வந்து பண்ண போகிறதும் கிடையாது. ஒருவேளை உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் கருத்து கணிப்பு செய்கிறேன்னு சொன்னால், இப்போ 4 வேட்பாளர்களோட பேரையும் போட்டுட்டு இந்த 4 பேரில் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஓட் யாருக்கு, என்னைய ஃபாலோ பண்ணுற ஆட்களில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன்னு சொன்னால், அதுக்குள்ளே எனக்குன்னு சொல்லி எனக்கு பிடிச்ச ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார் தானே, இவர் தான் ஜனாதிபதியாக வரணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருப்பேன் தானே, அவரை வந்து அதிகமான ஓட் கிடைச்ச மாதிரி என்னால் காட்ட முடியும். ஒரு சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்டிப்பாக என்னால் காட்ட முடியும். ஸோ அதே தான் எல்லா சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய சில பேருனுடைய கருத்து கணிப்புகளை வந்து பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்குது. அதனால தான் யாரையுமே இந்த கருத்து கணிப்பை வச்சுக்கொண்டு தேர்தலை வந்து முடிவு பண்ண வேணாம்னு சொல்லி தொடர்ந்தும் எல்லா நாட்டினுடைய அரசாங்கங்களாலையும் தொடர்ந்துமே வந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் என்னென்னு சொன்னால், நேரடியாக மக்கள்கிட்ட போய் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவர்களுடைய கருத்துக்களை கேட்குறது இன்னொரு பக்கம்.
இப்போ சில ப்ளாக் வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மக்கள்கிட்ட நேரடியாக போய் நீங்கள் யாருக்கு போட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி யார் ஜனாதிபதியாக வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சில கருத்துக்களை வந்து கேட்குற மாதிரி இருந்தது. அதுலேயும் இன்னொரு யூடியூப் கிரியேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒவ்வொரு மக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு கீழே வந்து அந்த நம்பர்ஸ் போய் கொண்டு இருக்குது, யாருக்கு அதிகமான ஓட் வருதுன்னு சொல்லி. ஸோ அவர் நினைச்சா வந்து யாருக்கு அதிகமான ஓட் போகுதுன்னு சொல்லி அவரால் அந்த நம்பர்ஸை வந்து மாற்றி காட்ட முடியும் தானே. ஜோதிச்சு பாருங்கள், ஜஸ்ட் சிம்பிளாக வந்து எடிட்டிங்கில் வந்து பண்ணிட்டு போகிறது தான், அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை வந்து பார்க்குற மக்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற எல்லா மக்களுமே எல்லாமே தெரிஞ்சு பயன்படுத்துகிறார்கள்ன்றது கிடையாது. எல்லாரையுமே நாங்கள் அப்படி யோசிச்சிட முடியாது. அதுக்காக தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக வந்து அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் எல்லாருமே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சொல்கிறது சரிப்பில்லைன்னு சொல்லி பிரிச்சறியக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே கிடையாது. சரி, அட்லீஸ்ட் ஒருத்தராவது அதை நம்பி ஓட் பண்ணாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு முடிவாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு ஓட்டுமே வந்து முக்கியம் தானே. ஸோ நீங்கள் ஓட் பண்ணுறது வந்து உங்களோட அடிப்படை ஜனநாயக உரிமை, அதை வந்து நீங்கள் எப்போவுமே மாற்றக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த கருத்து கணிப்புகளை வச்சுக்கொண்டு யாருக்கு ஓட் பண்ணணுமெண்டோ இல்லாட்டி இதுதான் தேர்தலினுடைய முடிவுன்னு சொல்லியோ நம்ப வேணாம்னு சொல்லி தொடர்ந்துமே எல்லாராலுமே சொல்லப்பட்டு கொண்டது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது இலங்கைக்குள்ளே ஒரு லெவலை தாண்டி போய் கொண்டிருக்குது இப்போ. ஸோ அதனால இலங்கையோட தேர்தல் ஆணைக்குழு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இனிமேல் யாருமே கருத்து கணிப்புகள் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு எல்லையை மீறி வந்து இந்த கருத்து கணிப்புன்றது இப்போ இளைஞர்களை போய் கொண்டிருக்கிறத வெளிப்படையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்னு சொன்னால் வந்து மக்களோட செல்வாக்கு இருக்கிற நபர்கள். இப்போ விகே கரிகாலன்னு சொன்னால் என்ன வந்து ஒரு 1,00,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பெரும்பாலானாக்கள் நான் சொல்கிறத வந்து நீங்கள் சில வேளை கேட்டு போட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சில கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சிலர் மக்கள் மத்தியில் வந்து மக்கள் அவர்களை நம்பக்கூடிய மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்ணுறார்கள்னு சொன்னால், நீங்கள் இவருக்கு போட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தரை வந்து கையை காட்டுறது, ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டோ இல்லாட்டி ஒரு கட்சியை வந்து ஆதரவளிக்கிற மாதிரி, இவர் வந்து நல்லவர், இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து இவருக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம்னு சொல்லி ஒருத்தரை கை காட்டுறது. கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னே இல்லை நீங்கள் அவருக்கு ஓட் பண்ணாதீங்க, அவர் எனக்கு துரோகம் பண்ணித்தாருன்னு சொல்லி இன்னொருத்தரை கை காட்டுறது. அவரும் ஏதாவது பண்ணித்தாருன்னு சொன்னால் திரும்ப இல்லை அவருக்கு ஓட் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னொருத்தரை கை காட்டுறது. இது என்ன நடந்து கொண்டு இருக்குது? ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லாட்டி மக்கள் நம்பக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர், மக்கள் மரியாதையாக வச்சிருக்கக்கூடிய இடத்துல இருக்க நபர்கள் வந்து அதுக்கேற்ற ஒரு பொறுப்புணர்வோடு செயற்படணும் தானே. இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும்ன்ற, அவரோட தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கேட்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. இதை இப்போ சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள், எல்லாருக்குமே தெளிவாக விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறோம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து என்னையை பிடிச்சிருக்குது, என்னையை வந்து என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இவனால் ஏதாவது ஒரு தகவலை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், இல்லாட்டி இவன் சொல்கிற விஷயங்களை வந்து எனக்கு நம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, இல்லாட்டி இவனை பிடிச்சிருக்குது இவன் மேலே நம்பிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஏகப்பட்ட காரணங்களுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து பார்த்து கொண்டுக்கிறீங்க. அது வந்து ஒரு பக்கமாக மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் என்னோட தனிப்பட்ட கருத்துக்களையோ என்னோட விருப்பங்களையோ நாங்கள் கொண்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை கேட்க வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் அதை வந்து 1-2 தடவை பரிசீலனை பண்ணிக்கொள்ளணும். இவனே இதை சொல்கிறான், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இல்லாட்டி ஒரு தனிநபருக்கு தனி ஒரு வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நான் அந்த கட்சியிலேருந்து காசு வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி அந்த கட்சியால் எனக்கு ஏதாவது ஒரு அனுகூலங்கள் கிடைக்கலாம், இல்லாட்டி அந்த கட்சியை வந்து எனக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டி இந்த ஜனாதிபதி வேட்பாளர் எனக்கு பிடிச்சிருக்கலாம், தனிப்பட்ட ரீதியில் அவர் எனக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் பின்னாடி இருக்கும். இப்போ இல்லாட்டியும் எதிர்காலத்தில் எனக்கு ஏதாவது கிடைக்கும்ன்ற நோக்கத்திலையும் நான் அந்த வேட்பாளரை வந்து சொல்லலாம். ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு அந்த தனிப்பட்ட விருப்பத்தை வந்து அந்த ஒரு நோக்கத்தில் அவருக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து உங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு மோசடின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நடக்கலாம், இதோ ஒரு அரசியல் கட்சி பண்ணுதுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஏதோ ஒரு கட்சி வந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் இந்த தேர்தலில் வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லுதுன்னு சொன்னால் அது அரசியல் சார்ந்த விடயம். அதே நேரம் ஒரு தனிநபர், ஒரு மக்களினுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ஒரு கிரியேட்டராக இருந்து சொல்கிறார், இல்லாட்டி ஏதோ ரீதியில் ஏதோ காரணத்துக்காக மக்களோட செல்வாக்கை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் அதை பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு பாரதூரமான விஷயம். மக்கள் 1-2 தடவை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி அவருக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் நிச்சயமாக இருக்கும். தயவு செய்து எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களினுடைய, முக்கியமாக சோஷியல் மீடியாவை கண்மூடித்தனமாக நம்புறன்றது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன்னு சொன்னால் சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிறன்றது எங்களோட ஒரு பொழுதுபோக்குக்காகவோ இல்லாட்டி ஒரு தகவலை பெற்றுக்கொள்றதுக்காகவோ இல்லாட்டி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்றதுக்காகவோ இந்த நோக்கங்களுக்காக தான் இருக்கணுமே தவிர
இந்த மாதிரியான முக்கியமான நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து சமூக ஊடகம் எந்த ஒரு இடத்துலையுமே செல்வாக்கு செலுத்தக்கூடாது. அதை வந்து நான் உறுதியாக சொல்கிறேன். நானும் ஒரு கிரியேட்டர் தான், நானும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனாலும் நான் சொல்கிறேன், அது ஒரு தவறான விஷயம். சமூக ஊடகங்கள் தேர்தலில் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கும்போது எங்களுக்கே வெறுப்பாகுது. மக்களை ஏதோ தவறாக வழிநடத்துகிற மாதிரி சில பேரோட செயற்பாடுகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு சிலர் வந்து முட்டு கொடுக்குறது நிறைய பேருக்கு. யாராவது ஒருத்தர் ஒரு தப்பாக அதை பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் செய்கிறது சரி, அவர் நல்லவர்னு சொல்லி திரும்ப நேராகவே நான் சொல்கிறேன். நான் சில பேர் வந்து முட்டு கொடுக்குறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அந்த உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு துரோகம் தான் இதெல்லாம். நிச்சயமாக ஒரு தவறான விஷயம். சரிபிள்ளையே கதைக்கலாம், அது வேறு விஷயம். எந்தெந்த ஜனாதிபதி வேட்பாளர் நல்லது செஞ்சார் கெட்டது செஞ்சார்னு சொல்லி சரிபிள்ளையை கதைக்கலாமே தவிர நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது யாருக்கு மக்கள் ஓட் பண்ணணும்னு சொல்லி. அது ஒரு உண்மையிலேயே தவறான விஷயம். யாருமே தயவு செய்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணினாலும் மக்களாக இருக்கிற நீங்கள், வியூவர்ஸாக இருக்கிற நீங்கள் அதை கடைசி வரைக்கும் நம்பாதீங்க. நீங்களாக சிந்திச்சு யாருக்கு ஓட் பண்ணணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது மூன்றாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸில் என்ன வந்திருந்தேன்னு சொன்னால், சில தனியார் கல்வி நிலையங்களில் படிப்பிக்கிற ஆசிரியர்கள் அங்கே படிக்கிற மாணவர்களை வந்து தேர்தல் இந்த கருத்து கணிப்புகளுக்காகவும் தேர்தலில் நீங்கள் இவருக்கு ஓட் பண்ணுங்கன்ற மாதிரியும் சில விடயங்களை வந்து மாணவர்களை தவறாக வழிபடுத்தின மாதிரி ஒரு செய்தி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்து வெளியாகி இருந்தது. ஏன்னு சொன்னால் இப்போ ஏ லெவல் படிக்கிற மாணவர்கள்னு சொன்னால் அவர்கள் வாக்களிக்கிறதுக்கான வயசுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள். ஸோ அவர்களை வந்து ஒரு பெரிய ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள்னு சொன்னால் அவர்களை அப்படியே மாற்ற முடியும் தானே ஒருத்தருக்கு ஓட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து தனியார் கல்வி நிலையங்களையும் சில இடங்கள் நடக்கிறதையும் செய்திகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாமே என்ன ஒரு புதுசாக நடக்கிற மாதிரி இப்போ தான் இதெல்லாமே வெளிப்படையாக தெரியுதா என்னன்றது தெரியலை. ஆனால் இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு தவறான விஷயங்கள். இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு தேர்தலில் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த நாட்டினுடைய அரசாங்கமும் அதை வந்து கண்டிப்பாக வன்மையாக வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இப்போ எங்களுடைய நாட்டு அரசாங்கமும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணைக்குழுவும் இந்த வருஷ தேர்தலில் வந்து மிக உன்னிப்பாக வந்து எல்லாத்தையுமே கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். நான் முதலே சொன்ன மாதிரி தான் எங்களுடைய இந்த வருஷம் இந்த ஜனாதிபதி தேர்தல்ன்றது வந்து மிக மிக முக்கியமான எங்களுடைய உள்நாட்டு மக்களுக்கும் சரி இல்லாட்டி வெளிநாடுகளுக்கும் சரி முக்கியமான ஒரு தேர்தல். ஸோ அதனால் இது சரியான முறையில் நடக்கணும். மக்கள் வாக்காளர்கள் சரியான முறையில் சரியான ஒரு தலைவருக்கு வந்து ஓட் பண்ணணும். அதைத்தான் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக கடைசியில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து அதுதான். யார் உங்களுக்கு சரியான ஒரு வேட்பாளரோ அவரை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிவு செய்யுங்க. எல்லாருக்குமே பொருளாதாரம் மட்டும் சொன்னால் என்னன்றதை 2022ஆம் ஆண்டு காட்டிட்டு, ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் மட்டும் என்னன்றதை காட்டிட்டு, அரசியல்னு சொன்னால் என்னன்றதை காட்டிட்டு, வெளிநாடுகளங்கிற நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமானதை காட்டிட்டு, ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லி எல்லாத்தையுமே வெளிச்சம் போட்டு 2022ஆம் ஆண்டு எல்லா மக்களுக்குமே காட்டிட்டு, அதை வச்சுக்கொண்டு ஏனைய நல்லது கெட்டதுகளையும் வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணணுன்றதை. தயவு செய்து சோஷியல் மீடியாவில் இந்த கருத்து கணிப்புகளையோ இல்லாட்டி தனிநபர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய தேவைகளையோ எதையுமே நம்பாதீங்க. இதைத்தான் நான் மறுபடியும் சொல்லுவேன். அடுத்ததாக ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து இதை நான் கண்டிப்பாக பேச போகிறதும் கிடையாது. திரும்ப பாரதூரம் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நான் பேசுவேனே தவிர மற்றபடி சில பேர் மாதிரி வியூவர்ஸுக்காக வந்து நான் வீடியோ கிரியேட் பண்ணுறதில்ல. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் திரும்பவும் நான் பண்ணுவேனான்றது தெரியாது. அதனால் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு நீங்கள் எடுபட்டு போய் உங்களோட ஒரு பொன்னான வாய்ப்பை வந்து தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணது மூலமாக எல்லாருக்குமே இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து தெரியப்படுத்துருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.